ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜய் டிவியுடைய அடுத்த ஒரு பெரிய முயற்சி அப்படிங்கிறதா இது வந்து கொஞ்சம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ என்ன அப்படிங்கிறத உடனே பேசிடலாம். எஸ், புஷ்பா 2 மூவியுடைய வேர்ல்ட் டெலிவிஷன் ப்ரீமியர் விஜய் டிவியில் வரப்போது. இதை வந்து இந்த டைம் ரொம்ப பெரிய கிராண்டாக வந்து கொண்டு வராங்க. அதாவது ஸ்டார் நெட்வொர்க் உடைய எல்லா சேனல்லையும் அட் ஏ டைம் வந்து கொண்டு வராங்க, முக்கியமாக சவுத் இந்தியன் சேனல்ஸில். எஸ், ஏப்ரல் 13th வந்துட்டு ஸ்டார்மா, அதே போல் கலர்ஸ் கனடா, அதே போல் ஏஷியநெட். ஸோ இந்த 3 பெரிய நெட்வொர்க்கில் புஷ்பா 2 வந்து வருது. அதே போல தமிழ்ல 14th ஏப்ரல், ஸோ தமிழ் நியூ இயர் நினைக்கிறேன், ஸோ அன்னைக்கு வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ பெரிய பிரைம் டைம் ஸ்லாட்ல மூவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய பிளான்ல வந்து இருக்காங்க. பெரிய லெவல்ல ப்ரொமோஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தெலுங்குல ஸ்டார் ஓகே, அதே போல மலையாளம் ஸ்டார் ஓகே, பட் கன்னடால கலர்ஸ் நெட்வொர்க் வந்து அவங்க பெருசா பில்ட் பண்றாங்க. அங்கதான் வந்து புஷ்பா 2 மூவி வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அதே போல இப்ப நிறைய மூவிஸ் வந்து ஷேர் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ கலர்ஸ்லயுமே நிறைய விஜய் டிவி மூவிஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடிஷனல் நோட்டா சொல்றேன். ஸோ 14th ஏப்ரல் விஜய் டிவியில் ஈவினிங் 6 அப்படின்னா 6:30 வந்து புஷ்பா 2 மூவி வந்து வரப்போது. ஒரு பெரிய லெவல்ல ப்ரமோஷன் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதே போல இது இல்லாம நம்மளுடைய விஜய் டிவி வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு என்டையர் பிரைம் டைமையுமே அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்பெஷல் போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற என்டையர் பிரைம் டைமே விஜய் டிவி கிட்ட தான் இருக்கு. ஸோ ஆல் 9 to 9 ஸ்லாட்மே அவங்க கிட்ட தான் இருக்கு. அதே போல டான்ஸ் ஷோ இருக்கு இல்லையா, ஜோடி ஆர் யூ ரெடி, ஸோ அதுக்குமே வந்துட்டு நல்லா ரீச் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு என்னதான் பெருசா பேசினாலுமே கூட ஓவரால் இம்ப்ரெஷன் ஸ்டில் கொஞ்சம் லோவா தான் இருக்கு. மெயின் ரீசன் வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ஸ், அதே போல வீக்கெண்ட்ல போயிட்டு இருக்க ஷோஸ் அப்படிங்கறதா உண்மை. வீக்கெண்ட்ல போயிட்டு இருக்க ஷோஸ்லயுமே இப்போ நிறைய ரீமேம் கொண்டு வராங்க போல. ஸோ ஏன்னா சண்டே வந்துட்டு இது கொடுத்துருந்தாங்களே, ஹார்ட் பீட் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன், 1 hour எபிசோட் மாதிரி. பட் அதையுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ கம்மிங் வீக்ல இருந்துட்டு வந்து அவங்க மூவிஸ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. ஸோ வர வாரம் வந்துட்டு அமரன் மூவி நினைக்கிறேன் 4:30 to 6:30, ஸோ 2 hours மட்டும், சாரி 3:30 ஏதோ ஒரு டைமில் வந்து 2 hours மட்டும் மூவி கொண்டு வராங்க நினைக்கிறேன், 4:30 to 6:30. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான் வந்து அவங்களுமே கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.